அஸ்மத் குருப்யோ நம. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் 3வது ஆஸ்வாசத்தில் இன்றைய தினம் கண்ணன் அனுபவமாக 83-84வது ஸ்லோகம். 83 மோட்சமாகிற புதையலை காண்பிக்கும் மைவண்ணன் அந்த கண்ணன் என்கிறார் சுவாமி. 83வது ஸ்லோகம். கஸ்தூரி திலக்கத்தையும் நீலோத்பலமும் சித்தாஞ்சனம் இதெல்லாம் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். யத்கோபி வதனேந்து மண்டனபூத் கஸ்தூரி காபத்ரகம் யல்லக்ஷ்மி குச்சசான் சாத கும்பகலச வியாகாசமிந்தீவரம் யன்னிர்வாண நிதான சாதன விதௌ சித்தாஞ்சனம் யோகினாம் தன்னஷ்யாமளமாவிரஸ்து ஹிருதயே கிருஷ்ணாபிதானம் மஹா. யத்கோபி வதனேந்து மண்டனபூமபூத் கஸ்தூரி காபத்ரகம் யல்லக்ஷ்மி குச்சசாத கும்பகலச வியாகோஷமிந்தீவரம் யன்னிர்வாண நிதான சாதன விதௌ சித்தாஞ்சனம் யோகினாம் தன்னஷ்யாமளமாவிரஸ்து ஹிருதயே கிருஷ்ணாபிதானம் மஹா. கிருஷ்ணன் கண்ணன் என்ற ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. அது தேஜோமயமான மெய்ப்பொருள், பரம்பொருள், தேஜஸ், பரஞ்சுடர், தேஜோமயமான அந்த மெய்ப்பொருள் கோபியர்களின் தாமரை முகங்களுக்கு அவர்களுடைய நெற்றிக்கு அலங்கரிக்கும் ஒரு கஸ்தூரி திலக்கமாய் இருக்கிறது அந்த கண்ணன். கோபியர்களின் தாமரை முகத்திற்கு அவர்களுடைய நெற்றிக்கு ஒரு கஸ்தூரி திலக்கமாய் கண்ணன் அமைகிறான். மகாலட்சுமியின் தங்க கலசங்கள் போன்ற கொங்கைகளின் மத்தியில் மலர்ந்திருக்கும் ஒரு கருநெய்தல் நீலோத்பல மலராக இருக்கிறான் அந்த கண்ணன். யோகியர்கள் மோட்சம் அல்லது பேரின்ப நிலை என்ற புதையலை தேடும் முயற்சியில் ஒரு கண் மையாக இருக்கிறான், சித்தாஞ்சனமாக இருக்கிறான் அந்த கண்ணன். கருநிறமான ஸ்தூல வடிவில் உள்ள இந்த கண்ணன், இந்த பரஞ்சோதி, இந்த தேஜோமயமான மெய்ப்பொருள் நமது உள்ளங்களில் எப்பொழுதும் திகழட்டும் என்கிறார் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். கோபீஜன வல்லபன் ஒரு பக்கமும், மகாலட்சுமியின் பிராணநாதன், பிராணநாயகன் என்றும், அவளுடைய திருமார்பில் குடியிருப்பவன் என்றும், எப்பொழுதும் இருப்பவன் என்றும், யோகியர்கள் மோட்சம் பெற புதையலை தேடும் முயற்சியில் ஒரு கண் மையாக, அதாவது சித்தாஞ்சனமாக, அந்த மையை தடவிண்டா புதையல் இம்மீடியட்டாக தெரியும். அதுவே கண்ணன், அந்த புதையலே மையே புதையல். அந்த கண்ணன் கருநிறமான ஸ்தூல வடிவில் உள்ள அந்த பரஞ்சோதி, இந்த தேஜோமயமான மெய்ப்பொருள் நமது உள்ளங்களில் திகழட்டும் என்கிறார் சுவாமி. புல்லேந்தீவர காந்திமிந்துவதனம் பர்ஹாவதம் சப்ரியம் ஸ்ரீவத்சாங்கமுதார கௌஸ்துபதரம் பீதாம்பரம் சுந்தரம் கோபீனாம் நயனோத்பலர்ச்சிததனும் கோகோபசம்காவிருதம் கோவிந்தம் கலவேணுநாதநிரதம் திவ்யாங்கபூஷம் பஜே. புல்லேந்தீவர காந்தீம் இந்துவதனம் பர்ஹாவதம் சப்ரியம் ஸ்ரீவத்சாங்கம் உதார கௌஸ்துபதரம் பீதாம்பரம் சுந்தரம் கோபீனாம் நயனோத்பல அர்ச்சிததனும் கோகோபசம்காவிருதம் கோவிந்தம் கலவேணுநாதநிரதம் திவ்யாங்கபூஷம் பஜே. கோவிந்தனுடைய ஒவ்வொரு அங்கமும், ஒவ்வொரு அவயவமும் ஒரு தனிச்சிறப்பு. ஒவ்வொன்றும் அப்படியே அழகு கொப்பளிக்கிறது, கொட்டி கிடக்கிறது, வெள்ளமிட்டு ஓடுகிறது. ஒவ்வொரு அவயவத்திற்கும் அவனுடைய மதிவதனத்தில், சந்திரனை போன்ற அந்த முகத்தில், திருமுகத்தில் நன்றாக மலர்ந்திருக்கும் கருணெய்தல் மலரின் காந்தி, கருணெய்தல் பூனை
அந்த பூ நீல கலரில் இருக்கும், நீலோத்பலம். அந்த கருநெய்தல் மலரினுடைய காந்தி, அந்த ஒளி அவனுடைய திருமுகத்தில் தெரிகிறது. அவன் சிரசின் மேல் அவனுக்கு பிரியமான மயில் இறகு, அவனுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மரு, அதில் ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருக்கிறாள். கழுத்தில் மிகச்சிறந்த கௌஸ்துபமணி ரத்னம், இடுப்பிலையோ அழகான பட்டு பீதாம்பரம். அவனுடைய திருமேனி கோபியர்களின் கண்களாகிய நீலோத்பல மலர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. அவனுடைய திருமேனி கோபியர்களுடைய கண்களாகிய நீலோத்பல மலர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. ஸோ கண்ணு பூ மாதிரி அவன் திருமேனியில் விழுந்துட்டே இருக்கு. அப்படின்னா அவர்கள் கண்கள் அவரை, அந்த திருவடியை பார்த்து கொண்டே ரசிக்கிறது. பசுக்கள், இடையர்கள் ஆகியோர்கள் கூட்டம் கூட்டமாக அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். புல்லாங்குழலை இசைத்து அதன் இனிய நாதத்தில் அவன் ஈடுபாடு கொண்டு மெய்மறந்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு அங்கமும், ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பூஷணமாக துலங்கி நிற்கும் அந்த கோவிந்தனை நான் தியானிக்கிறேன் என்கிறார் சுவாமி. அடியே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.